அந்த கம்பெனிக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க நீ? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி பண்றாங்க. வேலை இல்லாம இப்ப என்ன பண்ணுவ? ஏய், அந்த மேனேஜர் பண்ற டார்ச்சருக்கு கம்பெனி என்னடி பண்ணும்? அந்த கம்பெனி நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேற வேலை தேடிக்க வேண்டியதான். கம்பெனில லோன்லாம் எடுத்திருக்கியே, இப்படி திடீர்னு ரிசைன் பண்ணிட்டா சும்மா இருப்பாங்களா? இப்ப வேற வேலை உடனே கிடைக்குமா ரஜினி? எனக்கு தலையே சுத்துது போ. எனக்கும் தெரியல, வருது வரட்டும். என்ன பண்றது, ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். கல்யாண செலவுக்கு கூட கம்பெனில தான் லோன் கேட்டிருந்தேன். ரஜினி, வீட்டு சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போற? கல்யாண வேலையை பாப்பியா இல்ல புது வேலையை தேடுவியா? உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அனிதா. அதானே, ஏன்டி இப்படி இருக்க? இப்படி உன் கஷ்டம் என்னன்னு யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வைக்கிறனாலதான் அவங்க எல்லாருக்குமே ஈஸியா போச்சு. உன் பணத்தை எடுத்து அவங்க ஐஃபையா செலவு பண்ணி ஜாலியா இருப்பாங்க. நீ ரூம்குள்ள உட்காந்து தயிர் சாதம் சாப்பிடுவ. விடுடி, நம்ம பிரச்சனையை நாம தானே பாத்துக்கணும். சொல்லி தொலையண்டி. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும் தான் நினைச்சேன் ரஜினி. எக்ஸாமுக்கு போக முடியாதா? ஏன் திவ்யா, என்னாச்சு? வாயை திறந்து சொல்ல. அது காலேஜுக்கு என்ன? அது இல்லக்கா, காலேஜ் ஃபீஸ் கட்டல. அது கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும். என்னது, ஃபீஸ் கட்டலையா? இப்ப வந்து ஃபீஸ் கட்டலன்னு சொல்ற? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்றியே திவ்யா. அக்கா, ஏற்கனவே வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராதிகா அக்கா கல்யாண செலவு வேற. அதான். என்ன திவ்யா பேசுற? எப்படி இருந்தாலும் நாம தானே ஃபீஸ் கட்டி ஆகணும். சரி, எவ்வளவு கட்டணும்? ஆரம்பத்துல இருந்தே நம்ம எதுவும் கட்டலக்கா. 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும்க்கா. என்னது, 1.5 லட்சமா? ஐயோ, நானும் என் பொண்ணு வரோன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்களே. ரஜினி கூட இப்ப வீட்டுல இல்லையே. என்ன பண்றது இப்போ? முதல்ல ராதிகா கிட்ட போய் ரெடியாக சொல்லணும். அதான் கரெக்ட். ராதிகா, ராதிகா, ராதிகா. என்னம்மா, இப்பதான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலான்னு உட்கார்ந்தேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். ஏய், மெனக்கெட்டு உன் ரூமை தேடி நான் வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு கூட கேட்காம டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ற. எழுந்துறீ முதல்ல நீ. எதுக்குமா? என்ன செய்யணும் உனக்கு இப்போ? ஏன், கல்யாண தேதி குறிச்சு பத்திரிக்கையெல்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பொறுப்பு மட்டும் எப்போதான் வரப்போதோ தெரியல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சம்மந்தி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணாங்களா? எதுக்கு? அவங்களும் அவங்க பொண்ணும் உன்னை பார்க்க இங்க வராங்களாண்டி. ஏன், அங்க வச்சு நம்மள அவமானப்படுத்தினது பத்தலையாமா? இங்க எதுக்கு இப்ப வராங்க? என்ன எதுக்கு அவங்க பார்க்கணும்? இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ குறைக்கணும் ராதிகா. அவங்க எதுக்காக வராங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. நீ ரெடி ஆயிரு, அவ்வளவுதான். நான் எதுக்குமா ரெடி ஆகணும்? அன்னைக்கு ரெடி ஆகிதானே அவங்க வீட்டுக்கு போனேன். அது போதும். அவங்க வராங்கன்னுலாம் என்னால அலங்காரம் பண்ணிட்டு நிக்க முடியாது. ஏண்டி இப்படி பேசுற? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் ராதிகா. தேவையில்லாம எதையாவது பண்ணி வைக்காத. அது எல்லாம் எனக்கு தெரியுமா. அன்னைக்கு அவங்க கொடுத்த மரியாதைக்கு இன்னைக்கு நான் எப்படி பதில் மரியாதை கொடுக்கறேன்னு மட்டும் பாருமா. நீ போமா ராதிகா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன்.
எங்களை அப்படி கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரியா? வா, பாத்துக்கிறேன். பிரசன்டேஷன் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல மேடம். மேடம் இன்னும் எடுக்கல. பிரிண்ட் எடுத்துடவா? ஆமா, ரிஸ்கே எடுக்காதீங்க. பேப்பரா கையில இருந்தா நல்லதுதான். பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகே மேடம். நான் பிரிண்ட் கொடுத்துறேன். ஓகே மேடம். என்னங்க மேடம்? மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இத பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தா சொல்லிடுறீங்க. சரிங்க மேடம். சரி போங்க. ஆ. அவர் கூட போங்க. ம் ஓகே மேடம். சொல்லுமா. ரஜினி, நான் என்னடி சொல்லுவேன்? மேடம், ஆ. இது செக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்னத்தன்னு சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்கடி. எதுக்கு? யார் பேசுனாங்க? என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளையோட அம்மா தான் பேசினாங்க. அவங்களும் அவங்க பொண்ணு ராதிகாவை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. இதுக்கா இப்ப எனக்கு கால் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவங்க வந்தா பார்த்துட்டு பேசிட்டு போறாங்க. யார பாப்பாங்க? யாரோட அவங்க பேசுவாங்க? உன் தங்கச்சி தான் இப்படி அநியாயம் பண்றாளே. அம்மா, தயவு செஞ்சு என்னன்னு முழுசா சொல்லுமா. எனக்கு இங்க மீட்டிங் வேற இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்ல. உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் தாண்டி நினைச்சேன். இந்த ராதிகா கிட்ட விஷயத்த சொல்லி ரெடியாகுன்னு சொன்னேன். கோவப்பட்டு கத்துனா. இப்ப போய் பார்த்தா ரூம்ல அவளை காணோண்டி. வீடு முழுக்க தேடி பார்த்தா எங்கேயுமே அவளை காணோம். என்னம்மா சொல்ற? ஆமா ரஜினி, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க இருக்கானே தெரியல. அவங்க வேற கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க போன்ல கேட்டப்போ அவ வீட்ல தான் இருக்கான்னு வேற சொல்லிட்டேன். அவங்க வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? ஏன் மாவ இப்படி பண்றா? நான் ஆபீஸ் வேலையை பாப்பனா இல்ல அவளை தேடி போவேனா? வீட்ல இருந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலன்னா மாப்பிள்ளையோட அக்கா என்னெல்லாம் பேசுவாளோ பயமா இருக்குடி. நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. உன்னால வீட்டுக்கு வர முடியுமா ரஜினி? சரி வரேன், வெயிட். நம்ம ரஜினி ராதிகாவை பாத்துருப்பாளா? கூட்டிட்டு வந்துருவாளா?